நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் என்பது நாம் பணத்தை முதலீடு செய்து லாபம் சம்பாதிக்க நினைக்கும் போது நமக்கென ஒரு ஸ்ட்ராட்டஜி வைத்திருந்தாலும் சில நேரங்களில் நமது உணர்ச்சிகரமான முடிவுகளால் அல்லது சிறு கவனக்குறைவுகளால் நாம் தவறான ஆர்டர் போட்டால் கூட நமக்கு பண இழப்பை உண்டாக்கும். இதை தவிர்ப்பதற்கு ஸ்டாப் லாஸ் என்பது பயன்படுகிறது. நமது ஸ்ட்ராட்டஜி மிகவும் சரியாக இருந்தால் கூட சில நேரங்களில் ஷேர் மார்க்கெட் முழுவதும் ஆன்லைனில் இயங்குவதால் நெட்வொர்க் ப்ராப்ளம் மற்றும் சர்வர் ப்ராப்ளம், வைஃபை ப்ராப்ளம், கம்ப்யூட்டர் ப்ராப்ளம், மொபைல் ஃபோன் ப்ராப்ளம், பவர் கட் ப்ராப்ளம் என சில பல காரணங்களால் நாம் ட்ரேடிங் செய்யும் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் சரிவர இயங்காது. எனவே நம்மால் சில விஷயங்களை சரி செய்ய முடிவதில்லை. உதாரணமாக, நமது ஸ்ட்ராட்டஜி படி ஆர்டர் போட்டிருந்து நாம் எதிர்பார்த்த அளவுக்கு மார்க்கெட் சென்று லாபம் வந்தவுடன், அதாவது நமது டார்கெட் ரீச் ஆனவுடன் வெளியே வர நினைத்தால் கூட வெளியே வர முடியாதபடி சில சூழ்நிலைகள் எதிர்பாராத நேரங்களில் ஏற்பட வாய்ப்புள்ளது. அத்தகைய நேரங்களில் நமது பணத்தை பாதுகாக்க உதவுவதுதான் இந்த ஸ்டாப் லாஸ் எனும் ஒரு ட்ரேடிங் முறை ஆகும். இந்த ஸ்டாப் லாஸ் எப்படி கணக்கிட வேண்டும் என்பதை பற்றி சொல்லித் தருவதுதான் இந்த வீடியோவின் நோக்கம். ஷேர் மார்க்கெட் எப்போதும் எந்த விதிகளுக்கும் கட்டுப்படாது. இத்தகைய சூழ்நிலைகளில் நாம் எத்தகைய ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினாலும் நம்மை அறியாமல் ஏற்படும் தவறுகளில் இருந்து நம்மை காப்பதுதான் ஸ்டாப் லாஸ் ஆகும். அதை எப்படி கணக்கிட வேண்டும் என்பதைத்தான் இந்த வீடியோ உங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஸ்டாப் லாஸ் உங்களது ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் அப்ளை செய்யும்போது ஒவ்வொரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மிலும் வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் எந்த இடத்தில் ஸ்டாப் லாஸ் போட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிந்தால்தான் உங்களால் ஸ்டாப் லாஸ் போட எளிதாக இருக்கும் என்பதை விளக்கவே இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதேனும் உங்களுக்கு புரியாமல் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். அதற்கான விளக்கங்கள் உங்களுக்கு தரப்படும். நன்றி. வாங்க நாம் இப்போ வீடியோவுக்கு போகலாம். இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் பியூர் பாயிண்ட் எங்கே இருக்குது? மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்கினா இது வரைக்கும் வரணும். இங்கே இது வரைக்கும் வரல. ஒருவேளை நம்ம இந்த இடத்துல இறங்கணும்னு நினச்சி ஆர்டர் போடும்போது ரிவர்ஸ் எடுத்தால் இந்த இடம் ஸ்டாப் லாஸ் 482. ஸோ 482ங்கிறத சேஃபாக 490 வச்சுக்கலாம். இது ஸ்டாப் லாஸ். ஏன் இது இந்த ஒரு சம்மந்தமே இல்லாமல் இந்த கேண்டிலுக்கு மேலே வந்தால் இந்த கேண்டிலையும் டச் பண்ணாமல் அதுக்கு மேலே வரைக்கும் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நான் காரணம் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஆர்டர் எடுப்போம். 9:15 மணி. இதனோட ப்ரைஸ் 457. அதாவது கீழே இறங்க போகுது அப்படின்னு நான் இதில் ஒரு லைன் வரைகிறேன். இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த கேண்டிலுடைய ப்ரைஸுக்கு கீழே இறங்கும்போது நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இங்கே ஆர்டர் போட்டோம் அப்படின்னா இங்கே வரைக்கும் எதிர்பார்க்குறோம். ஆனால் அது 200 வரைக்கும் வராமல் ஒரு 50 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே ரிவர்ஸ் எடுக்குது. இதுக்கான காரணம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நான் ஒரு வெர்டிகல் லைன் வரைகிறேன். இப்போது இது என்ட்ரி ப்ளேஸு. அதை நம்ம இதில் வரைஞ்சிக்கலாம், எழுதிக்கலாம். இது ஸ்டாப் லாஸ். இந்த இடத்துல ஆர்டர் எடுக்கிறேன் அப்படின்னா 21450 அதனுடைய புட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ட்ரி 300 பாயிண்டில் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். எக்ஸிட் எங்கே அப்படின்னு வரும்போது இது டார்கெட் 1 396, இதுதான் நம்ம டார்கெட். அடுத்து இங்கே கிரீன், இங்கே என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் இந்த பாயிண்ட் வைக்கலாம், இந்த பாயிண்ட் கூட வைக்கலாம். 275 ஒரு 25 பாயிண்ட் வருது. இந்த பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 15 பாயிண்ட்டு, இது ஒரு 25 பாயிண்ட். ஸோ நான் இதுவே செலக்ட் பண்ணுறேன், இதை ஸ்டாப் லாஸ் போடுறேன். இந்த ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸ் 1, இந்த ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸ் 2. இந்த இடமும் வேலை செய்யும், இந்த இடமும் வேலை செய்யும். ஆனால் நம்ம ரூல்ஸ் படி எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் மக்கள் பை பண்ணும்போது மார்க்கெட்டு கீழே இறங்காது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். நாம் வந்து எமோஷனில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. சில நேரங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ எமோஷனல் ட்ரேட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு சில வழிமுறைகள் நம்மளுக்கு தேவைப்படுது. என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் 1, ஸ்டாப் லாஸ் 2. இங்கே எக்ஸிட் எங்கே வருதுன்னா டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மார்க்கெட் மூவ் ஆகுது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸு. ஆல் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கும்போது வரைக்கும் உள்ளே இருக்கலாம், எல்லா டைம்லையும் கேண்டில் கலர் மாறும்போது வெளியே வந்துடணும், அவ்வளோதான். இந்த வீடியோவில் ஏதேனும் உங்களுக்கு புரியாமல் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள், அதற்கான விளக்கங்கள் உங்களுக்கு தரப்படும். நன்றி, வணக்கம்.